அந்த சந்தோஷ் செத்துட்டானா? இல்ல, அவன் கையில விலக மாட்டேருக்கு. அப்படின்னா அவன் ஒரு கைதியா? வேகமா போற போலீஸ் ஜீப்ல இருந்து எகிரி குதிச்சு வந்தவனா? மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. பாடியில 4-5 இடம் ஆஃப் ஆயிருக்கு. இனி பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு என் கையில இருந்த காசெல்லாம் புடுங்கிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்ரேவை என் கையில கொடுத்து என்னை வெளியில விரட்டி விட்டாங்கடா. எதுக்கு சொல்றேன்னா, எந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் இன்ஸ்பெக்டர், ஒரு காலத்துல நல்லவனா இருந்து காலேஜ் படிச்சு இப்ப கெட்டவனா மாறி இருக்கலாம் இல்லையா? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. அவன் முன்னாடி எப்படி இருந்தாங்கறத பத்தி எனக்கு தேவையில்ல. இப்ப யாருங்கறதா எனக்கு முக்கியம். மாதவா, யார் சார் நீங்க? என்ன மாதவா, என்ன மறந்துட்டியா? ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எனக்கு? என்ன மாதவா, எம்ஜி ரோடு ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்கு. அந்த ரோடுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன மாதவா, நம்ம அங்கதான் அடிக்கடி மீட் பண்ணுவோம், ஒன்னா சாப்பிடுவோமே. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எப்படி அது எப்படி உனக்கு தெரியும்? ஆச்சரியமா இருக்கே. மாதவா, நான் தான் சந்தோஷ், உன் கூட இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒன்னா படிச்சேனே. டேய் சந்தோஷ், எப்படா இருக்க? அத சொல்ல வேண்டியதானே. ரோடு அது இதுன்ட்டு. என்னடா எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? மாதவா, வாழ்க்கைங்கிறது ஒரு நீர்க்குமிழி மாதிரி. நிஜம்னு நினைக்கிற போது பொய்யாகும், பொய்ன்னு நினைக்கிற போது நிஜமாகும். இப்படி மாறி மாறி வேடிக்கை காட்டுண்டா. ஏண்டா காலேஜ்ல இருக்கும்போது கவிதை எழுதுறேன்னு கழுத்து இருப்ப, இன்னும் அதை வெள்ளியா? என்ன பண்றேன்னு கேட்டேன், அதுக்கு இவ்வளவு பெரிய கவிதையா? மாதவா, நான் நாட்களை எண்ணிட்டு இருக்கேன். அதுல என்னடா இருக்கு? கேலண்டரை பார்த்தா ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. கேலண்டர்ல இருக்கிற நாளை சொல்லடா, நான் கண்ணை மூட போற நாளை சொன்னேன். அதான் எண்ணிட்டு இருக்கேன். டேய் என்னடா என்னாச்சு உனக்கு? மாதவா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லாரிக்காரன் இடிச்சதுல தலை குப்புற ஒரு 10 அடி பள்ளத்துல விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்ப எழுந்த? அப்பவே எழுந்துட்டேன், ஆனா தலையில தான் பயங்கர அடி. டேய் ஹெல்மெட் போட்டு அடிபட்டு இருக்காதுல்ல? நடந்து தானே போறோம், எதுக்கு ஹெல்மெட்னு போட்டுக்கல. டேய் அத சொல்ல வேண்டியதானடா. அப்புறம் யாரோ என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கடா. 4-5 பேர் டாக்டர் மாதிரி இருந்தாங்க. கண்ணு மங்கலா தெரிஞ்சதுனால யாருன்னு சரியா தெரியல. ஆனா 2 நர்ஸ் மட்டும் ரொம்ப அழகா இருந்தாங்கடா. டாக்டர் மட்டும் மங்களா தெரிஞ்சாங்க, ஆனா நர்ஸ் மட்டும் அழகா தெரிஞ்சாங்களா? மேல சொல்லு. அவங்களுக்குள்ள ஏதேதோ பேசிக்கிட்டாங்கடா. இந்த செராக்ஸ் மிஷினுக்குள்ள பேப்பரை விட்டு எடுக்கிற மாதிரி விதவிதமான மிஷின்ல என்ன உள்ள விட்டு வெளியே எடுத்தாங்கடா. அப்புறம் ஒரே நேரத்துல எல்லா டாக்டர்ஸும் கண்ணாடியை கழட்டிட்டாங்கடா. ஐயோ, டாக்டர் கண்ணாடி கழட்டினா அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சடா. எஸ், மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. பாடியில 4-5 இடம் ஆஃப் ஆயிருக்கு. இனி பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு என் கையில இருந்த காசெல்லாம் புடுங்கிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்ரேவை என் கையில கொடுத்து என்னை வெளியில விரட்டி விட்டாங்கடா. அப்பா அம்மா யாரு கூட வரலையா? அவங்களுக்கு இதை பத்தி கவலையா இல்லையா? எனக்கு தான் அப்பா அம்மாவே இல்லையே. ஓ, மாமா வீட்டில் தானே வளர்ந்தேன். என்னால லாபம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மாமாவும் என்ன விரட்டி விட்டாருடா. அட பாவமே. வாழணுங்கிற ஆசையில நானும் நாட்டு வைத்தியம் காட்டு வைத்தியம்னு எதையோ பார்த்தேன்டா. ஆனா எல்லாருமே எனக்கு கையை விரிச்சிட்டாங்கடா. ஏண்டா காலேஜில் படிக்கும்போது கும்முன்னு குழாப்புட்டு மாதிரி இருந்த நீ இப்ப என்னடா பக்கையா பணம் கணக்கு மாதிரி ஆயிட்ட? விட்ரா, வாழ போறது கொஞ்ச நாள் தானே. சரி, இப்ப நீ எங்க போற? டேய், படிக்கிற காலத்துல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தான். அதான் என்னோட கடைசி காலத்தை உன் கூட கழிக்கலான்னு வந்திருக்கேன்டா. உன் வீட்டில் தங்கிக்கிறேனே. என் வீட்லயா? ஏன்டா? ஆரோக்கியமா இருக்கிறவன வீட்டுக்கு கூட்டு போனாலே என் பொண்டாடி சாமி ஆடுவா. உடம்பு முடியாத உன்னை கூட்டு போனா உன்னோட எண்ணெய் சேர்த்து வெளியே அனுப்பிச்சுடாவா? டேய் மாதவா, எனக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் வேணும்டா. நிழல் தானே? அந்த மரத்தடியில பெரிய நிழல் இருக்கு, அது போதுமா? டேய், நிழல் மட்டும் போதாதுடா, சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோளும் வேணும்டா எனக்கு. பிளானோட தான் எதிரில் வந்திருக்கிறியா? சரி சரி, இதெல்லாம் போத்திட்டு வராத, இதெல்லாம் எடுத்துட்டு வா, இல்லைன்னா மீரை உள்ள சேர்க்க மாட்டான். டேய், இதை எடுத்தா நீ பயந்துருவடா. ஏன்டா? உள்ள சட்டை போடலடா, அதுவும் இல்லாம 5-6 எலும்பு துளுத்திக்கிட்டு வேற இருக்கு. ஆபரேஷன் பண்ண தழும்பு வேற தடி தடியா இருக்கு. ஓகேயா? வேணாம் வேணாம், நீ அப்படியே வா. என்ன பிடிக்கணுமா? இல்ல இல்ல, நானே வரேன். வரியா? வா.
ஒன்றும் வெட்டியா இல்ல. அங்க கடியாரம் ஓடல, தொடச்சி வேற பேட்டரி மாத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க முதல்ல பெருக்கி சுத்தம் பண்ணுங்க. நீங்க குடுக்குற 4 இட்லி 2 சப்பாத்தி 1 கவளம் சோறுக்கு நாள் பூரா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா? உங்க ஃப்ரெண்ட் பண்ண தப்புக்கு தான் நாங்க இதெல்லாம் பண்ண சொல்றோம். எனக்கு பர்மனண்டா ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது. அப்பப்ப யாரு ஏதாவது ஓசியில வாங்கி தராங்களோ அவங்க தான் ஃப்ரெண்டு. அதுல ஒரு ஃப்ரெண்டு தான் சிகரெட்டை குடிச்சு குப்பையா போட்டிருக்காங்க. என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எப்படி அவங்களை அடிச்சு வெளியில துரத்தலாம்ங்கிறதுலயே கவனமா இருப்பியே. படுபாபி அவன் சிகரெட் பிடிக்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டு சும்மா இருந்துட்டு இப்ப வந்து என்ன வேலை வாங்குற? உங்ககிட்ட நியாயம் பேசுறதுக்கு நான் வரல, புரிஞ்சுதா? படுபாவி எத்தனை சிகரெட்டை குடிச்சு இங்க போட்டிருக்கா? அத்தனை ஒண்ணு சேர்த்தா 4 பேக்கெட் தேரும் போட்டிருக்க. ஏன்டா அறிவு கட்டவனே, சிகரெட்டை பிடிச்சிட்டு வெளியில போடக்கூடாது, வீட்டுக்குள்ள போட்டு இப்ப என்ன வேலை வாங்குற? இருக்கங்க எங்கே பார்த்து பேசுறது? கை தேய்ஞ்சிட போது நல்லா பெருக்குங்க. நல்லா வளைஞ்சு பெருக்குங்க. இப்படி நின்னுட்டு என்ன? அங்க பாருங்க குப்பை, அங்க குப்பை. இரு. வாடா. வா. அதான் என் பொண்டாட்டி, இதான் என் மாமனார். மீரா, எதையா புதுசா இழுத்துக்கிட்டு வருது? மீரா, இதான் என் ஃப்ரெண்டு சந்தோஷ். என் கூட காலேஜ்ல படிச்சான். சிகரெட் பிடிப்பாரா? ஏன் இல்ல, அந்த பழக்கம் அவனுக்கு இல்ல. நல்ல வேலை, உனக்கு பெருக்கிற வேலை மிச்சம். சரி, என்ன விஷயமா வந்திருக்காரு? அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாழ போறது கொஞ்ச நாள் தான். கடைசி காலத்தை என் கூட கழிக்கணுங்கிற ஆசையில வந்திருக்கான். இது என்ன கேள்வி கேட்க ஆள் இல்லாத வீடுன்னு நினைச்சியா? வெந்து வீணா போனவனுங்க, நொந்து நூலா போறவனுங்க, அந்த அவளா போறவனுங்களா வந்து தங்குறதுக்கு. அவன் வாழ்க்கையோட விளிம்புல உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்கேயே உட்கார சொல்ல வேண்டியதானே, இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்த? மீரா, இவன் ரொம்ப நல்லவன், ஆனா பாவம் யாருமே இல்ல இவனுக்கு. அப்பா அம்மா இல்ல, பொண்டாட்டி குழந்தைங்க அதான் யாருமே இல்லன்னு சொன்னல. அதுக்கு ஏதாவது அனாதை ஆசிரமத்துல கொண்டே சேர்த்தணும், இல்லன்னா கோயில் குளத்துல கொண்டே உட்கார வைக்கணும். பாவம் மீரா, அவன் மனசு வருத்தத்தெல்லாம் என்கிட்ட சொன்னான். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 1 வாரமோ 10 நாளோ ஓரமா இருந்துட்டு போட்டோம். யார் இதுகளுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறது? அம்மா, எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம். கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு ஒரு ஓரமா இருந்துட்டு போறேனே. சரிதான், அந்த கூழோ கொஞ்சம் நானெல்லாம் வச்சு தரணும். ஆமா, இவர் திடீர்னு கண்ணை மூடிட்டாருன்னா இழுத்து போட காசு வேணுமே. பேங்க்ல பணம் இருக்கா? பேங்க்ல நிறைய பணம் இருக்குங்க. அப்பாடி. ஆனா என் அக்கவுண்ட்ல 410 ரூபா தான் இருக்கு. இத பாருங்க, இவர் கூட்டிட்டு வந்ததுனால நான் சும்மா விடுறேன். உங்களுக்கு திடீர்னு கை கால் வெட்டுற மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா யாருகிட்டயும் சொல்லாம அப்படியே காலார நடந்து போய் கண்ணமாப்பேட்டையில படுத்துக்குங்க. ஏன்னா உங்க உயிரும் போய் அதனால எங்க உயிரும் போக கூடாது இல்லையா? ஐயோ, கவலைப்படாதீங்கம்மா. லேசா கண்ணு இருட்டுற மாதிரி இருந்தா கூட நான் கிளம்பி போயிடுவேன். மீரா, நான் உள்ள கூட்டு போடுமா? இருங்க, அது என்ன அவ்வளோ பெரிய பெட்ஷீட்டை போத்திட்டு இருக்கீங்க? அது உடம்பு ஃபுல்லா நிறைய ஆபரேஷன் நடந்திருக்கு. அதனால தடியா கம்பளி பூச்சி மாதிரி தழும்புகள்லாம் இருக்கு. பாக்குறீங்களா? உடம்பு முடிஞ்ச போது அந்த பெட்ஷீட்டை நல்லா வாஷ் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா கருவாடு ஸ்மெல்லு கண்டபடி அடிக்குது. வாடாடே வா. அவருக்கு என்ன வியாதியா இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில சொல்ல முடியாத ஏதோ வியாதியா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்ப உள்ள போய் கேட்கலாம் வா. மாதவா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. டேய், நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு தான் இருந்தேன். ஆமா, நீ எப்பவுமே ஏன் இந்த போர்வை போத்திட்டே இருக்க? நான் அதை பத்தி தான்டா சொல்ல வந்தேன். ஆக்சுவலா டேய் சந்தோஷ், சந்தோஷ், என்ன உனக்கு? இன்ஸ்பெக்டரை பார்த்த உடனே இவன் ஓடுறானா? மேட்ரு ஏதோ ரொம்ப சீரியஸா இருக்கும். மீரா, சந்தோஷுக்கு டிஃபன் ரெடியா? இருக்கிறது 2 கை. இதுல காய் வெட்டணும், நெய் காய்ச்சணும், உங்க 2 பேருக்கு டிஃபன் பண்ணணும், சாதம் வடிக்கணும். பார்த்தா அதுக்கு இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு நான் சோறாக்கி பண்ணணும். ரொம்ப அவசரப்பட்டீங்க. கொதிக்கிற எண்ணெய் எடுத்து மூஞ்சி ஊத்திடுவானா? அவன் 9 மணிக்கு சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சுல. அதான் ஐயா, பெரிய மகாராஜா விட்டு பையன். அப்படியே டான் 9 மணி ஆச்சுன்னா தட்டுல வைக்கணும். அதெல்லாம் நல்லா இருக்கும் போது இப்பதான் ஒடுங்கி போயிருக்கானே. அவனுக்கு அவ்வளோ பசியா இருந்தா அதோ அங்கதான் டீ கடை இருக்கு, அங்க போய் டீ பண்ணு வாங்கி அவன் வாயில ஊத்துங்க. டிஃபன் ரெடியா? ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருவேன். ஆமா, போய் அங்க டைனிங் டேபிள் உட்காருங்க. கொண்டு வந்து வைக்கிறேன், எடுத்து கொட்டிக்கங்க போங்க. நீ இதத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கியா? சொல்றது இல்லையா? வா வாங்க வாங்க வாங்க.
சந்தோஷ், நீ வந்து உட்காந்து சாப்பிடுவா. பரவாயில்லடா நிக்கிறேன். ஆமா, உனக்கு என்ன வியாதி? சொன்னா நீங்க சோறு சாப்பிட மாட்டீங்க, பரவாயில்லையா? அப்ப சொல்லாத. வாயா, உனக்கு வேற தனியா வெத்தலை வாக்க வச்சு அழைக்கணுமா? கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடு. இந்தா, இல்லம்மா, மாட்டிக்க. என் சாப்பாட்டை ரூமுக்கு அனுப்பிச்சிருங்க, நான் அங்க வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இது வேறயா? அவர் கூட்டத்துல உட்கார்ந்து சாப்பிடுற கூச்சப்படுற அவன் மாப்பிள்ள. காலேஜ்ல படிக்கும்போது அப்படிதான் இருந்தான். தனியா தான் போய் உட்காந்து சாப்பிடுவான். இந்தாங்க எடுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இது பாருங்க, இதுதான் கடைசி தடவை. இனிமே வெளியில போயிட்டு வரும்போது போர்வை போத்திட்டு நிக்கிறவன், உன்னுல ஈ மொக்கிறவன், சிறங்குல சீ பிடிச்சவன், காலத்துக்கு கட்டுப்பட்டவன எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. மாதவா, நீயும் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கணும். மீதா கோவம் நியாயமானதுதான். அட, வரவங்களால நமக்கு ஒரு 10 ரூபாய் லாபமா இருந்தா கூட பரவாயில்ல. பாரு, ரெண்டு ஆப்ப, 2 கலண்ட ஆப்ப. மீரா, அநேகமா அவன் சாப்பிட்டு முடிச்சிருப்பான். நான் போய் 2 பிரெட்டை கொடுத்து வந்துடுறேன். உட்காருங்க, பாதியில எந்திரிச்சா பேதி ஆயிரும். எங்க பாட்டியே சொல்லிருக்காங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடும் போது எந்திரிக்க கூடாது. அதான் வரவனுக்குலாம் ஆக்கி கொடுக்கணும் இருக்கல. இந்த பிஸ்கட்டு ரொட்டி போதுல. என்னம்மா, அந்த சந்தோஷ் செத்துட்டானா? இல்ல, அவன் கையில விலக மாட்டேருக்கு. அப்படின்னா அவன் ஒரு கைதியா? வேகமா போற போலீஸ் ஜீப்ல இருந்து எகிரி குதிச்சு வந்தவனா? கோர்ட்டு கொண்டு போகும்போது கூட வந்த போலீஸ்காரனை காலி பண்ணிட்டு ஓடி வந்தவனா? யார கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. யார கொலை பண்ண வந்திருக்கான்னு தெரியலையே. ஆனா பாவி, அந்த ஆளை கூட்டிட்டு வரும்போது அவன் போர்வை தூக்கி எறிஞ்சு பாத்திருந்தீங்கன்னா நாம இப்படி பயந்துட்டு இருக்க வேண்டியது இல்லையா? விசாரிச்சனே, ஆனா பார்த்தா பயந்துருவேன்னு சொல்லி சமாளிச்சிட்டான். அவன் கையில விலங்கு இருக்கு, அதை பார்த்தா பயந்துடுவேன்னு சொல்லியிருக்கான். அதை புரிஞ்சுக்காம அவனை நீ இங்க கூட்டிட்டு வந்த. ஐயோ, ஒரு குற்றவாளிய கூட்டிட்டு வந்து குழப்பி விட்டுட்டீங்களே. மீரா, நான் இப்ப அவன் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளில தள்ளிடுறேன். அவன் ஏற்கனவே 6 கொலை பண்ணிருக்கான். நிஜமாவா? பண்ணிருக்கலாம். ஒன்னையும் கொலை பண்ண தயங்கமா? பாப்பா, அவனை எப்படியாவது நல்ல விதமா பேசி வெளியில அனுப்பிச்சிடலாம். வாங்கப்பா. உண்மையை மறைச்சு வியாதின்னு போய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தவங்க கிட்ட என்ன கெஞ்சி பேச வேண்டியது இருக்கே? சும்மாரு மீரா, நாம எல்லாரும் ஏதாவது வெளியூர் போறோம்னு சொல்லிடுவான். அவனு வேற வழி இல்லாம கிளம்பிடுவான். அவன் கிளம்ப மாட்டான். அவன் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி தானே இங்க ரூட்டு போட்டு வந்திருக்கான். ஐயோ, 2 சரியான தவுட்டு மூட்டைங்க. உங்களை மாதிரி நானும் தானே வெளியில போயிட்டு வரேன். ஏதாவது வம்ப விலைக்கு வாங்கிட்டு வரேனா? ஏன் எப்ப பாரு என்ன இப்படி டென்ஷன் பண்றீங்க? மீரா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உடனே போலீஸுக்கு போன் பண்ணி நீங்க தேடுற கைதி இங்கதான் இருக்கான்னு சொல்லிடுவோம். அவங்க இவனை தான் தேடுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கையில விலங்கோட ஒருத்தன் ஒரு வீட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கான்னா போலீஸ் அவனை தேட மாட்டாங்களா? வேற என்னமா இருக்க முடியும்? நாம தான் அவனை மாட்டி விட்டோங்கிற ஆத்திரத்துல நாளைக்கு பெயில வெளியே வந்து நாம யாரும் இல்லாத நேரத்துல கத்தி எடுத்து மீராவோட கையை, கழுத்து, முதுகு, வயிறு எல்லா இடத்துலயும் குத்திட்டானா? நீ எங்கெல்லாம் என்ன கத்தியால குத்தணும்னு ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் அவன் குத்தணும் நீ ஆசைப்படுறியா? உன்னை கண்டன் துண்டமா வெட்டினா என்ன? மீரா, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. உடனே போலீஸுக்கு போன் போடு. இவனை பிடிச்சு கொடுத்ததுக்காக ஒருவேளை போலீஸ்ல நமக்கு ரிவார்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அவன் வர்றான். அப்பா, எனக்கு பயமா இருக்கு. அம்மா, பெத்த தாய் மாதிரி எனக்கு சாப்பாடுலாம் போட்டீங்க. அதுக்காக உங்க கைக்கு தங்க காப்பு போட்டா கூட தப்பு இல்லை. அவன் கையில காப்பு போட்டிருக்கான்னு எவ்வளவு பூடகமா சொல்றான் பாரு. என்ன சந்தோஷ், உனக்கு 4 பிரெட் சாப்பிடுறதுக்கு இவ்வளவு நேரமா? டேய், உங்களை மாதிரி என்னால வேகமா சாப்பிட முடியாதுடா. ஏன் கையில என்ன? வயித்துல பசி இல்ல, ஏதோ சாப்பிடணுமேனு சாப்பிட்டேன். இத பாருங்க, எங்க சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை. நாங்க அவசரமா ஊருக்கு போனோம். நீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல குத்த வச்சு உக்காந்துக்குங்க. கதை முடிஞ்சதுன்னா கார்பரேஷன்காரங்க வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. ஏங்க, மாதவன் என் ஃப்ரெண்டு. என் மேல அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. நீங்க தைரியமா வீட்டை என் பொறுப்புல விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். அது எப்படி? அவசரத்துக்கு தண்ணி வேணும்னா கூட உங்களால ஒரு கையால எடுக்க முடியாதே. பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். இப்போ பசி, தூக்கம் எதுவுமே எனக்கு பெருசு இல்ல சார். இப்பெல்லாம் நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். முன்னெல்லாம் ரொம்ப கோவம் வரும். இப்போ அந்த கோவம் எங்க போச்சுன்னே தெரியல சார். ஏதோ ஒண்ணு என் கையை கட்டி போடுது. அது என்னன்னு எங்களுக்கு தெரியும். மதவா, எங்க பக்கத்துல ஏதாவது இரும்பு பற்ற இருக்கா? இல்ல, எனக்கு அங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. விலங்கு ஒடிக்கிறதுக்கு வழி கேட்கறான் பாரு. சீக்கிரம் போன போடு.
அவன் ஷோரேஜ் குதிச்சு ஓடி போயிட்டு போறான். நல்ல காத்து வருது இல்ல? ஆமா 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 ஆமா. நாங்க வேற ஒண்ணு வரதுக்காக ஏற்பாடு பண்ணோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஐயாசாமி, ஐயாசாமி, இல்லம்மா. என்ன எல்லாரும் பேரஞ்ச மாதிரி இருக்கிறீங்க? நான் முத்துக்குமார், உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. வாங்க இன்ஸ்பெக்டர். எப்போ வந்தீங்க? ஏன் வந்தீங்க? நான் எப்போ இந்த பக்கம் போனாலும் மீரா கையால ஒரு கப் காபி சாப்பிடுறது பழக்கம். அது நான் கொண்டு வரேன் இன்ஸ்பெக்டர். உட்காருங்க. ஒரு நிமிஷம். எதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு? அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, அதுக்காக வந்திருக்காரு. நீங்க தான் வரவழைச்சிங்களா? இல்லையே, அவரா தான் வந்தாரு. அவர் உடனடியா இப்ப போய் ஆகணும். ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க. அவர் உடனடியா போய் ஆகணும். இல்லன்னா எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. காஃபி கொடுத்துட்டு நான் சீக்கிரம் அனுப்பிச்சிடுறேன். முன்னெல்லாம் ரொம்ப கலகலப்பா இருப்பீங்க, இப்ப பயங்கர சைலண்டா இருக்கீங்க. விலங்கு போட்டிருக்கு. மாமா. இல்ல, நாங்க யாருகிட்டயும் அனாவசியமா பேசக்கூடாதுன்னு மீரா எங்க வாய்க்கு விலங்கு போட்டிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏங்க இன்ஸ்பெக்டர், காபி குடிச்சிட்டு உடனே கிளம்பிடுவீங்களா? இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் போறேன். இன்ஸ்பெக்டர், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் மெஹந்தி போடுறதுக்காக இங்க வர்றாங்க. அவங்க வரும்போது நீங்க ரெஸ்ட் எடுக்க முடியாதே. மீரா, கையில விலங்க போட்டுட்டு ஒரு கைதியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அவன் பாத்ரூம் போறேன்னுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான். அவனை தேடி தேடி நான் ஓஞ்சு போயிட்டேன். டிபார்ட்மெண்ட்ல கொடன்னு கொடைறாங்க. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு வந்தேம்மா. அவன் மேல என்ன சார்ஜ் இன்ஸ்பெக்டர்? ஏதாவது ஒரு சாக்கை வச்சுட்டு ஒரு வீட்டுக்குள்ள நுழைவான். வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் மிரட்டி ஆக்ஸா பிளேடெல்லாம் கழுத்து அறுத்து கிடைக்கிற நகையெல்லாம் சுருட்டிட்டு ஓடிடுவான். அவனை பிடிக்கவே முடியலையா? எத்தனை தடவை பிடிச்சாலும் எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறான். ஏங்க இன்ஸ்பெக்டர், அவனை புடிச்சு கொடுத்தா எங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. அப்ப அவன் இங்கேயே இருக்கட்டும். எதுக்கு சொல்றேன்னா, எந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் இன்ஸ்பெக்டர், ஒரு காலத்துல நல்லவனா இருந்து காலேஜ் படிச்சு இப்ப கெட்டவனா மாறி இருக்கலாம் இல்லையா? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. அவன் முன்னாடி எப்படி இருந்தாங்கறத பத்தி எனக்கு தேவையில்லை. இப்ப யாருங்கறதா எனக்கு முக்கியம். நீங்க வேண்டா கிளம்புங்க, மீராவோட ஃப்ரெண்டுங்க வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன விரட்டுறதுலே இருப்பா நீ. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. பை பை. இருக்கிற இம்சை போதாதுன்னு இந்த இன்ஸ்பெக்டர் வேற வந்து குழப்பறாரு. ச்சே! டேய் சந்தோஷ், மரியாதை வெளில வாடா. டேய் வெளில வாடா. இனிமே நீங்க இருக்க கூடாது, வெளில போ. நான் என்னடா தப்பு பண்ணேன்? நான் ஏன்டா வெளியே போகணும்? உன் மூஞ்சி எங்களுக்கு பிடிக்கல. சாரி சார், அது ஏன் தப்பு இல்ல. எப்ப என்னால ஃப்ரீ பேடா பறக்க முடியுதோ அப்பதான் நான் போவேன். இது என்ன உன் இந்த பாரு. சொந்த உன் இஷ்டத்துக்கு என்ன இரு. ஐயா சாமி, தொப்பிய மறந்துட்டேன் நானு. டேய், நீ இங்க இருக்க ராஸ்கல்? ஜீப்ல இருந்து குதிச்சு தப்பிச்சு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா நீ? இவனை இங்க மறைச்சு வச்சுட்டு தான் என்ன வீட்டை விட்டு துரத்த பாத்தீங்களா நீங்க? ஐயா சாமி, குற்றம் செஞ்சவனை விட குற்றவாளியை மறைச்சு வச்சிருக்கிறவனுக்கு தண்டனை ஜாஸ்தி. பி கேர்ஃபுல். சார் சார், நடந்து நான் சொல்றேன் சார். இவன் தான் நான் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பார்த்துட்டு, டேய் மதவா எப்பரா இருக்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து சார் இதான் நடந்தது சார். டேய், நீ மாதவனோட படிச்சவனா? ஒன்னும் எனக்கு தெரியாது சார். சத்தியமா நான் மாதவனோட படிச்சவன் தான் சார். அப்போ உன் கையில விலங்கு எப்படி வந்தது? ஏதோ ஒரு சேனல்ல கேண்டிட் கேமரா ப்ரோக்ராமுக்கு என்ன அப்ரோச் பண்ணாங்க. கை விலங்கோட ஒருத்தன் நடு தெருவில் நடந்து போனா பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். நான் அப்படி நடந்து வரும்போது தான் தப்பிச்சு போன கைதியா நினைச்சுக்கிட்டு இந்த இன்ஸ்பெக்டரும் 4-5 போலீஸ்காரங்களும் என்னை துரத்தி பிடிச்சு அடிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது தான் மாதவனை பார்த்தேன். அதான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த சேனலுக்காரங்க ஏன் உன்னை வந்து காப்பாத்தல? அது ஒரு ஆர்வத்துல அவங்க சொன்ன லிமிட்டை தாண்டி நான் நடந்து போயிட்டேன். நான் காணாம போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மைன்னா வந்த உடனே ஏன் எங்க கிட்ட விலங்க காட்டல? மாதவனை நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க வரேன். அவன் என்னை கைதின்னு தப்பா நினைச்சிட்டானா? அதான். அதுவும் இல்லாம 2-3 வாட்டி கேட் வரைக்கும் போயிட்டேன். ஆனா போலீஸ் சுத்திக்கிட்டே இருந்ததா, அதான் திரும்பி வந்துட்டேன்.
அப்படியா? ஓகே சார், வெரி குட் வெரி குட். ஐயாசாமி, இதை என்னன்னு சொல்றது? மொபைல்னு சொல்லலாம், செல்போன் சொல்லலாம். அது இல்லப்பா, தப்பிச்சு போன கைதி இவனை மாதிரியே இருந்ததுனால நான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த கைதியை செங்கல்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். இப்பதான் ஃபோன் வந்தது, நான் கிளம்புறேன். ம். இருப்பா, முதல்ல நாங்க பட்டறையில இருந்து ஆளை கூட்டிட்டு வரோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி. பாத்தீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நண்பர்களை சந்திக்கும் போது அவங்க அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க நல்லவங்களாவும் இருப்பாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையில மாறியும் இருப்பாங்க. அதனால நாம தான் வாழ்க்கையில ஒவ்வொரு க்ஷணமும் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira, Savaş Mira.